ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூனிட் 6ல ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் தான் இது. ஸோ அப்படி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாயக்கர்கள் அப்படின்றது. ஸோ தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றதுக்கு ஒரு தொடக்க புள்ளியே பார்த்தோம் அப்படின்னா இந்த நாயக்கர்கள் தான். ஏன்னா நாயக்கர்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க தான் நம்மளுடைய பாளையக்காரர்கள். அப்போ நாயக்கர்கள் இங்கிருந்து வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச பாளையக்காரர்கள் எப்படி எழுச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் பாளையக்கார கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஹிஸ்டரி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு நமக்கு ஒரு பேஸாக இருக்கும். இப்போ மாரவர்மன் குலசேகர பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மதுரை அப்படின்னாலே நமக்கு யார் தான் ஞாபகம் வருவாங்க? பாண்டியாஸ் தான் ஞாபகம் வருவாங்க. அப்போ பாண்டியர்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுரையை. 1308-10 அந்த வாக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்றவர் இறந்து போறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு யாரு வருது அப்படின்ற ஒரு குழப்பம் அங்க இருக்கு. ஏன்னா இவருக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க. வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க. இதுல வீரபாண்டியன் தான் மூத்த மகன், சுந்தரபாண்டியன் வந்துட்டு இளைய மகன் தான். இப்போ இந்த வீரபாண்டியன் தான் ஆட்சிக்கு வரணும், ஆனா சுந்தரபாண்டியன் நானும் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு நிக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவுல வாரிசுரிமை போர் வந்துட்டு எழுது. இப்போ இந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இவங்க வந்துட்டு மதுரை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மேல பார்த்தோம் அப்படின்னா ஹோல் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க டெல்லி சுல்தான்ஸ் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சுந்தரபாண்டியன் வந்து அந்த டெல்லி சுல்தானான அலாவுதீன் கில்ஜி, அங்க கில்ஜி வம்சம் தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுலயும் குறிப்பா அலாவுதீன் கில்ஜி தான் வந்துட்டு ஆட்சியில இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து போய் ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து வாரிசுரிமை போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு, நீங்க அங்க வந்து எனக்காக அதை பேசி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப் வந்து போய் கேட்டிருப்பாரு. அலாவுதீன் கில்ஜியும் சரி ஓகேப்பா, நான் வந்து என்னுடைய படைத்தளபதியான மாலிக் கஃபூரை வந்து நான் அனுப்புறேன், அவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் கஃபூரை வந்து அனுப்பி வைப்பாரு. ஸோ இந்த மாலிக் கஃபூரும் பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியுடைய ஒரு குஜராத் படையெடுப்புல இருந்து கைது பண்ணிட்டு வந்த ஒருத்தர் தான் அப்படின்னே சொல்லும். அடுத்தது மாலிக் கஃபூர் வந்து போய் சண்டையெல்லாம் பேசி எல்லாம் தீத்தெல்லாம் முடிச்சிருவார். அதுக்கப்புறம் இவர் என்ன பிளான் போறாரு அப்படின்னா, சரி ஓகே மதுரை வந்து ஒரு நல்ல வளமிக்க பகுதி, ஒரு நல்ல இடமா தான் இருக்கு, அப்போ நம்ம இதை கேப்சர் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது. அதே மாதிரி 1311 பார்த்தோம் அப்படின்னா மாலிக் கஃபூரே போய் மதுரை மேல படையெடுத்து மதுரையை கேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள் கிட்ட இருந்த ஆட்சி வந்து சுந்தரபாண்டியன் போய் மேல ஹெல்ப் கேட்டனால இப்ப இந்த ஆட்சி யாருக்கிட்ட மாறிடுச்சு? சுல்தான்கள் கீழே மாறிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ சுல்தான்கள் அப்படின்றது நமக்கு தெரியுது, அவங்க வந்துட்டு ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க நம்ம ஆளுங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா கோயில் குளம்னு இருக்கவங்க. மதுரையே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல கோயில் நகரம், திருவிழாக்களுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபேமஸா இருக்கும். அப்போ அங்க வந்து நீங்க திருவிழாலாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தடை போடுவாங்க. கோயில் சிலை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிலை வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் கோயில்லாம் மூடுவாங்க, சில கோயிலை இடிச்சாங்க. நம்ம மக்கள்லாம் வந்துட்டு சிலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு சில நாட்களுக்கு இதெல்லாம் தாங்கிக்கிட்டாலும் அதுக்கு மேல அங்க சர்வை பண்ண முடியாது நம்மளால. அப்போ என்ன பண்றாங்க, இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம எல்லாரும் அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி போறாங்க. விஜயநகர் பேரரசு இருக்க இடத்துக்கு, அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க எல்லாரும் அப்படியே குடிபெயர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்க விஜயநகர் பேரரசுல பார்த்தோம் அப்படின்னா இப்ப குறிப்பா புக்கர் வந்துட்டு ஆட்சியில இருப்பாரு. ஸோ விஜயநகர் பேரரசை தோற்றுவித்த 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹரிஹரர், புக்கர். முதல் 10 ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா ஹரிஹரர் ஆட்சியில இருந்திருப்பாரு. அவருக்கு அப்புறம் புக்கர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. ஸோ அந்த டைம்ல தான் இங்க இருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி அங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு ஒரு ஆச்சரியமா பாக்குறாரு, என்னடா எத்தனை பேர் எங்க இருந்துடா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. ஒருத்தவங்களை கூப்பிட்டு அப்புறமா அந்த புக்கர் கிட்ட போய் விசாரிக்கும் போது இதெல்லாம் பண்ணும்போது தான் அப்பதான் தெரியுது, ஓகே அங்க வந்து சுல்தான் ஆட்சியோட கொடுமை தாங்க முடியாம தான் அவங்க எல்லாம் இங்க வராங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். இவர் உடனே அடுத்து என்ன பிளான் போடுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1370 வாக்குல பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மகனான குமார கம்பண்ணாவை மதுரை மேல நீங்க போய் படையெடுத்து அங்க சுல்தான் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இவரை வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இவர் வந்துட்டு போகும்போது அங்க யார் ஆட்சியில இருந்திருப்பாங்க அப்படின்னா சிக்கந்தர் ஷா அப்படின்ற ஒரு ஆட்சியில இருந்திருப்பாரு. இவர் போய் அவர் கூட சண்டை போட்டு அந்த குமாரகமன்னா படையெடுப்பு மூலமா
இப்போ ஆட்சி வந்து யாருக்கு கீழே வந்திருக்கும் அப்படின்னா விஜயநகர் பேரரசு கீழே வந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டெல்லி சுல்தான்களுக்கு கீழே வந்துச்சு. டெல்லி சுல்தான்கள் கிட்ட இருந்து விஜயநகர் பேரரசு கீழே வந்துச்சு. அப்ப இப்ப யாருதான் இந்த நாயக்கர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஜயநகர் பேரரசு அங்க கேப்சர் பண்ணிட்டாங்க மதுரை. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்ல, அவங்க ஊர்ல, அந்த ஊர்ல அவங்க வந்துட்டு இங்கேயும் அந்த பக்கம் கர்நாடகா பகுதியில் இருக்காங்க. ஸோ இங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கல்ல. விஜயநகர பேரரசுக்கு கீழே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி இங்க வந்துட்டு அவர் மெயினா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தரை தான் பார்த்தோம் அப்படின்னா நாயக்க மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த நாயக்க மன்னர்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும் அப்படின்னு வச்சவங்க தான் இந்த நம்மளுடைய பாளையக்காரர்களா இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டைம்லைன் பார்த்தோம் அப்படின்னா 1300 பாண்டியாஸ் கிட்ட இருக்கு. 1311 மாலிக் கஃபூர் போய் படையெடுத்தனால டெல்லி சுல்தான்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் 1370 குமார கம்பண்ணா போய் படையெடுத்தனால இது விஜயநகர பேரரசுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டோரியை பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்தது எப்படி இந்த நாயக்கர்கள், எப்படி இந்த பாளையக்காரர்கள் முறை வந்துச்சு, அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஸ் ஸ்டோரி தான். இது நிறைய இடத்துல இருக்காது. பட் நமக்கு ஒரு ஹிஸ்டரி ரிலேட் பண்ணி ஒரு கோஆர்டினேஷனோட படிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டோரி வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.